வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நான் புளிக்குழம்பு செய்ய போகிறேங்க. வத்த குழம்பு கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்கள்ல புளிக்குழம்பு, அந்த டேஸ்ட்டில் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருக்குது. வெள்ளைப்பூண்டு ஒரு 200 கிராம், கருவேப்பிலை, கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் வடகம் தாளித்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வடகமும் வச்சுருக்கேன். இதை போட்டு தாளித்து வதக்க போகிறேன். இங்கே வறுத்து அரைக்கிறதுக்கு சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு. இது நாட்டு வெள்ளைப்பூண்டு. இது வதக்கி அரைச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால் இதை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். ஸோ இது எல்லாமே எண்ணெயில் வறுத்துட்டு ஒரு மூடி தேங்காயில் வச்சு அரைக்க போகிறேன். புளி நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சி புளி ஊற போட்டிருக்கேன். இதை நான் கரைச்சிட்டு உங்களுக்கு தாளிக்கிறதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். மிளகு, சீரகம், சோம்பு பொரியட்டும். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயத்தில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, அதனால் இந்த புளிக்குழம்புக்கு வதக்கி அரைக்கிறது நான் யூஸ் பண்ணுவேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்துடலாம். இதுக்கு மிளகாய் கொஞ்சம் மல்லி, மிளகாய், சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த பொடியில் நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 6 ஸ்பூன் வரைக்கும் போடலாம், நான் 4 போட்டுக்கிறேன். 1 2 3 4. நல்லா நிறைய கூராக போட்டிருக்கேன். புளிக்குழம்புக்கு 6 ஸ்பூன் போடுவேன் நான். இப்போ நான் முதல்ல இதுக்கு போட்டு வாசமாக இருக்கும், இதை போட்டு பரட்டிட்டு இந்த இதில் தேங்காயை போட்டு ஒரு சுற்றிடுறேன். அப்போ இந்த மிளகாய் பொடியெல்லாம் இந்த தேங்காயில் சுருண்டு வந்துடும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை அரைச்சிட்டு தாளிக்கிறேன். ஆறுனோனையும் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டேன். இப்போ தாளிக்கலாம் வாங்க. இந்த வடகத்தை உதுத்துட்டு தாளிச்சிக்கிறேன். கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அப்போ இந்த ஸ்மெல் வரும், அதனால் எண்ணெயில் நாட்டு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். தாளிக்கலாம். நான் இந்த கேஸ்டர் ஆயில் ஊற்ற போகிறேன். விளக்கெண்ணெய் குளிர்ச்சி உடம்புக்கு. ஸோ வயிற்று வலி, இந்த புளிக்குழம்பு சாப்பிட்டா ஸ்டமக் பெயின் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதனால் உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் தாளித்தா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் புளிக்குழம்பு. கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்கிறேன். விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் விடுறேன். நல்லா வலிய தாளிச்சது போட்டுக்கிறேன். கடுகு, சீரகம், வெந்தயம், இங்கே வடகம் உதுத்து வச்சேன்ல அதை போட்டுக்கிறேன். ரொம்ப வாசமாக இருக்குங்க வடகம் வேறு ஸ்மெல் வாசனை இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த கடுகு, சீரகம், வெந்தயம் அந்த மணமும் இருக்கும், அதனால் ரெண்டையும் ஒன்றா போடுறேன் நான். நல்லா வெடிக்கிட்டோம் பாருங்கள். சடன்னு பொரியுது பாருங்கள். பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இடிப்பு அடங்கிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கிறேன். வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கி அது நல்லா கொஞ்சம் சுருங்குற மாதிரி வதங்கினோடனையும் தக்காளியும் போட்டுட்டு இந்த புளி தண்ணி பாருங்கள். இதை நல்லா ஒரு 6 தடவை ஃபில்ட்ரு பண்ணியிருப்பேன் நான். கையில் தான் கரைக்கணும், ஃபில்டர்லலாம் வடிகட்டக்கூடாது, ஏன்னா அதில் புளிச்சக்கையும் சேர்ந்து போயிடும். ஸோ அந்த ஓடு அந்த மண் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையிலேயே இழுத்து ஸோ மாற்றி நம்ம வடிகட்டினோம்னா எல்லாமே வந்துடும். சுத்தப்படுத்திட்டு இப்போ அதில் ஊற்றணும். நம்ம தக்காளி போட்டுக்கிறேன். மசாலாவை இதில் விட்டுக்கிறேன் கடாயில்.
ஒரு கிளறிக்குவோம். ஒரு கிளறிட்டு இப்போ நான் அந்த புளி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறத நான் ஊற்றுறேன். நான் முதல்ல 4 ஸ்பூன் தான் போட்டேங்க சாம்பார் பொடி. இப்போ நான் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு இந்த அளவு போட்டுக்கிறேன். இது நல்லா தளப்புலன்னு கொதிச்சுட்டு கொஞ்சம் திக்காக ஆகும்போது நம்ம நிறுத்திடலாம் அடுப்பை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வத்த குழம்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா சூப்பராக கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இந்த உரப்பு இல்லாமல் இருக்கும், அதுக்காக விடுறது. இந்த குழம்பு வந்து இவ்வளோ திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டாலே போதும். சாதத்துக்கு இங்கே பாருங்க, இத்தனோண்டு சாதம் அப்படி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும். ரொம்ப ஊற்றி சாப்பிட வேண்டாம். ஒரே நிமிஷம் ஊற்றிக்கிறேன். புளிக்குழம்பு ஊற்றி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் சுண்டை வத்தலும் கொத்தரை வத்தலும் வறுத்து வச்சுருக்கேன். இதை நான் அப்படி தூவிக்கிறேன். இதுதான் ஃபைனல் டச். ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா ஊறிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிக்கிறேன். புளிக்குழம்புக்கு கொஞ்சம் சாதம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தான் மேட்சாக இருக்கும். பொட்டுக்கடலை தேங்காய் வச்சு துவையல் அரைச்சிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பொடி மாசும் வத்தலும். அவ்வளோதாங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.